பால் தினமும் வருகிறது. நாம் எல்லாரும் அந்த விளம்பரத்தை பார்த்திருப்போம். ஆரோக்கியா மில்க் விளம்பரத்துல ஒரு பெண் சிரிச்சுக்கிட்டே சொல்லுவாங்க, இந்த மாடு பால் என்னோட சந்தோஷமான குடும்பம், இதற்கு மேல வேறென்னங்க வேணும். ஒரு சாதாரண வரி மாதிரி தோணலாம், ஆனா அந்த வரிக்குள்ள ஒரு பெரிய உண்மை ஒளிஞ்சிருக்குது. அந்த ஒரு வரி பேசுறது, பால் ஈக்குவல் டு தினசரி வருமானம், குடும்பம் ஈக்குவல் டு பொறுப்பு, சந்தோஷம் ஈக்குவல் டு நிச்சயம். ஆனா விளம்பரம் அங்கே நிறுத்திருது. இந்த கதை அந்த வரிக்கு பின்னாடி இருக்கிற வாழ்க்கையே பேசுது. கேமரா இல்லாத காலைகள், டயலாக் இல்லாத உழைப்பு, மியூசிக் இல்லாத டிசிப்ளின். விளம்பரம் நலம் எங்கிருந்து வருதுன்னு சொல்றது. இந்த கதை அந்த நலம் எப்படி தினமும் உருவாகிறது என்கின்ற டாட்ஸை கனெக்ட் பண்ணுது. ஒரு நாள் ஹரூர்ல எப்படி தொடங்குது? ஹரூர்ல ஒரு நாள் சூரியன் உதிக்கிறதுக்கு முன்னாடியே தொடங்கும். அலாரம் கிளாக் இல்லை, ஆபீஸ் கேப் இல்லை, பசு பால் கறக்க காத்திருக்குது, அவ்வளவுதான். இந்த குடும்பத்துக்கு மாத சேலரி கிடையாது, போனஸ் கிடையாது, இன்கிரிமெண்ட் கிடையாது. அவர்களோட வருமானம் மாதத்துக்கு ஒரு முறை வரவில்லை, ஆனால் சிறிது சிறிதாக தினமும். காலை பால் கறக்கப்படும், மில்க் சொசைட்டிக்கு போகும், மதியத்துக்குள்ள மொபைல்ல ஒரு மெசேஜ் வரும், ₹480 கிரெடிட்டட். பெரிய தொகை இல்லை, ஆனா நிச்சயம். நாளை இன்னொரு மெசேஜ், அடுத்த நாளும் இன்னொரு மெசேஜ். இந்த தினசரி கிரெடிட் தான் அந்த வீட்டை ஓட வைக்குது. மளிகை செலவுகள், ஸ்கூல் ஃபீஸ், இபி பில், மெடிக்கல் எக்ஸ்பென்சஸ், சின்ன சின்ன செலவுகள். நிலம் எவ்வளவு இருந்தாலும் ஹரூர்ல 10-15 ஏக்கர் நிலம் வைத்த விவசாயிகளும் இருக்காங்க, அரை ஏக்கர் வைத்தவர்களும் இருக்காங்க, 10 சென்ட் மட்டுமே வைத்தவர்களும் இருக்காங்க. ஆனா பசு இல்லாத வீடு ரொம்ப கம்மி. நில அளவு மாறலாம், வருமானம் மாறலாம், ஆனா பசு எல்லாருக்கும் காமன். அந்த பசுவுக்கு வீட்டில் இருக்கிற எல்லாரும் மரியாதை தருவாங்க, வயசான பாட்டி முதல் இப்பதான் பிறந்த குழந்தை வரைக்கும். பசு ஒரு அசெட் இல்ல, குடும்பத்துல ஒரு உறுப்பினர். எல்லாருக்கும் ஒரு ரோல். ஒரு பையன் காலையில் கேட் திறக்கிறான், ஒரு பெண் சரியான நேரத்துக்கு தீனி போடுறா, மனைவி ஷெட் சுத்தம் பண்றாங்க, பால் கறக்கறாங்க, கணவன் சொசைட்டிக்கு பால் எடுத்து போறாங்க. உடல் பலமில்லாத ஒரு வயசான பாட்டி கூட வீட்டிலிருந்து பசு மேயிறத கவனிப்பாங்க. அவங்க பால் தூக்க மாட்டாங்க, தூரம் நடக்க மாட்டாங்க. ஆனால் ஏன்? அவங்க இருப்பே முக்கியம். கவனம் செலுத்துறதுதான் கேர். இது மாடு வைத்திருக்கும் ஒவ்வொருவருக்குமான ஒரு செய்தி. தினமும் பால் வருமானத்தை நம்பி வாழ்பவர்களுக்கு, அவர்களின் நாள் சூரியன் உதிக்கும் முன்பே தொடங்குபவர்களுக்கு, ஒழுக்கம், பொறுப்பு, அமைதியான உழைப்பில் வாழ்க்கை ஓடுபவர்களுக்கு. பால் வருமானம் மற்றவர்களுக்கு சிறியது போல தோன்றலாம், ஆனால் உண்மை உங்களுக்கு தெரியும். அது மாட்டை பார்த்து கொள்கிறது, அது குடும்பத்தை நடத்துகிறது, அது வீட்டை ஓட வைக்கிறது, ஒவ்வொரு நாளும் வாழ்க்கையை நகர்த்துகிறது. வருமானம் தினமும் வருவதால் பலர் கற்றுக்கொள்ள முடியாத ஒரு விஷயம் உங்களிடம் இயல்பாக உருவாகியுள்ளது: உடைக்க முடியாத தினசரி ஒழுக்கம். நீங்கள் ஒரு நாளும் பால் கறக்க தவறமாட்டீர்கள், மாட்டிற்கு தீனி போடுவதை காலதாமதம் செய்ய மாட்டீர்கள், நாளைக்கு பார்க்கலாம் என்று சொல்ல மாட்டீர்கள். அதே ஒழுக்கம் உங்கள் எதிர்காலத்தையும் கட்ட முடியும். கவர்மெண்ட் ஸ்டாஃப், சாலரிட் எம்ப்ளாயீஸ், அவர்களிடம் இந்த இயல்பு இல்லை. அதனால்தான் அவர்கள் சாலரியிலிருந்து 10% பென்ஷனுக்கு கட்டாயமாக வைக்கிறார்கள். உங்களுக்கு அந்த கட்டாயம் தேவையில்லை, ஏனெனில் அந்த ஒழுக்கம் உங்களிடம் ஏற்கனவே இருக்கிறது. அதனால் உங்களையே நீங்களே ஒரு கேள்வி கேட்டு பாருங்க. பால் மூலம் ₹500 ஒரு நாளுக்கு வந்தால் அதிலிருந்து ₹50 உங்கள் எதிர்காலத்திற்காக வைப்பது உண்மையில் கடினமா? மாதமல்ல, பணம் குறைவாக இருக்கும் நேரத்தில் அல்ல, தினமும் பால் வருமானம் போல. அதுதான் டெய்லி எஸ்ஐபி. ₹50 தினமும் 20 வருடங்கள் மியூச்சுவல் ஃபண்ட் எஸ்ஐபியில் சென்றால் சுமார் 10 லட்சமாக வளரும். நீண்டகால சராசரி 12% வளர்ச்சி கணக்கில். ₹50 பெரியதா அல்ல, தொடர்ச்சி பெரியது, காலம் பெரியது, உங்கள் ஒழுக்கம் மிக பெரியது. டெய்லி எஸ்ஐபி ஏன் டெய்லி எஸ்ஐபி இன்கம் ரிதமுக்கு மேட்ச் ஆகுது? ₹50 தினமும் ₹1500 மாதம் விட மனசுக்கு லேசு. மியூச்சுவல் ஃபண்ட் ஏன்? சேவிங்ஸ் நிக்குது, மியூச்சுவல் ஃபண்ட் வளருது, ரிஸ்க் ஸ்ப்ரெட் ஆகுது, பயிர் மாதிரி. டைம் மேஜிக். அந்த ₹50 அந்த நாள்ல முக்கியமா தோணல, ஆனா நேரம் கவனிச்சது. இப்போது ஒரு விஷயம் கற்பனை செய்யுங்கள். ஒரே ஒரு ₹50 நிறுத்தாமல்
அதே தினசரி ஒழுக்கம் பல சிறிய எஸ்ஐபிகளை ஓட வைத்தால் 50 ரூபாய் நாள் உங்கள் ஓய்வூதிய நிதி, 50 ரூபாய் நாள் குழந்தைகளின் கல்வி, 50 ரூபாய் நாள் மகள் திருமண நிதி, 50 ரூபாய் நாள் மருத்துவ அவசர நிதி, 50 ரூபாய் நாள் வீடு பழுது அல்லது புதிய வீடு, மொத்தம் 250 ரூபாய் ஒரு நாள். கேட்க பெரியதாக தோன்றலாம், ஆனால் உண்மையில் இது காலை உணவுக்கு முன் நீங்கள் செய்யும் 5 வேலைகள் போலதான். 5 சிறிய ஒழுக்கமான செயல்கள். 250 ரூபாய் அதிகமாக தோன்றினால் 100 ரூபாயில் தொடங்குங்கள். 2 எஸ்ஐபி, 6 மாதத்திற்கு பிறகு 3வது, அடுத்த வருடம் 4வது. விவசாயம் போல படிப்படியாக, காலநிலைக்கேற்ப, நிதானமாக. ஒரு வலிமையான உண்மை: ஒரு நாள் மாடு பால் கொடுக்காமல் போகலாம், உடல் மெதுவாகலாம், ஆனால் செலவுகள் மெதுவாகாது. அந்த நாளில் இந்த எஸ்ஐபிகள் தான் உங்களுக்கு வருமானம் தரும். தீவனம் இல்லாமல், அதிகாலை எழுந்து உழைக்காமல், உடல் உழைப்பு இல்லாமல். நீங்கள் ஏற்கனவே முதலீட்டின் மிக கடினமான பகுதியை கற்றுக்கொண்டிருக்கிறீர்கள். ஒவ்வொரு நாளும் தவறாமல் வந்து சேர்வது. இந்த எஸ்ஐபி கேட்கது ஒன்றே ஒன்று: உங்களிடமுள்ள இயல்பான ஒழுக்கத்திற்கு ஒரு புதிய திசை கொடுங்கள். இப்போது அந்த ஒழுக்கம் இன்று வாழ வைக்கிறது. அதே ஒழுக்கம் நாளையையும் பாதுகாக்கட்டும். நீங்கள் ஏற்கனவே ஒழுக்கமானவர். இது அந்த ஒழுக்கத்திற்கு ஒரு புதிய பரிமாணம் கொடுப்பது மட்டுமே. இந்த செய்தி குறிப்பாக தினசரி வருமானம் பெறுபவர்கள், பால் வருமானம் பெறுபவர்கள், கூலி வேலை செய்பவர்கள், மாதாந்திர எஸ்ஐபி செய்ய கடினம் என்று உணர்பவர்களுக்காக. எஸ்ஐபி என்பது மாதம் மட்டுமல்ல, டெய்லி, மந்த்லி, குவார்ட்டர்லி எல்லா முறையிலும் செய்ய முடியும். மியூச்சுவல் ஃபண்டில் லம்சம் முதலிலும் செய்யலாம். ஒவ்வொரு முறைக்கும் தனி பயனாளிகள் இருக்கிறார்கள். ஒவ்வொரு முறைக்கும் கணக்கீடும் திட்டமிடலும் வேறுபடும். உங்கள் வருமான முறை, உங்கள் வசதி, உங்கள் வாழ்க்கை நிலைமை, இதற்கு ஏற்ப முறையை தேர்வு செய்யுங்கள். உங்களுக்கு சரியான திட்டத்தை தேர்வு செய்ய உங்கள் கேள்விகளை கமெண்ட் செக்ஷனில் பகிருங்கள் அல்லது வாட்ஸ்ஆப் மூலம் தொடர்பு கொள்ளலாம்.